ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2 பாலினாமியல்ஸ் எக்ஸசைஸ் 2.3 ஃபிஃப்த் சம். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் p of x, g of x, q of x and r of x which satisfy the division algorithm and subdivision 1 degree p of x is equal to degree q of x. So questionல என்ன சொல்லியிருக்காங்கம்மா, p of x, g of x, q of x, r of x க்கு some examples கொடுக்க சொல்லியிருக்காங்க such that it should satisfy the division algorithm and also this condition. புரியுதா? இந்த degree of p of x is equal to degree of q of x ங்கிற இந்த கண்டிஷனை satisfy பண்ற மாதிரி நம்ம p of x, g of x, q of x and r of x க்கு examples கொடுக்க சொல்றாங்க. So p of x க்கும் g of x க்கும் நம்ம இந்த கண்டிஷன் satisfy ஆகுற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம் அப்படினாலே q of x and r of x வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைச்சிரும். ரைட்? So first subdivision என்ன கொடுத்திருக்காங்க, degree of p of x is equal to degree of q of x. இதுக்கு தகுந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. So நமக்கு first கொடுத்திருக்க கண்டிஷன் என்னது, degree of p of x is equal to degree of q of x. இந்த கண்டிஷனை satisfy பண்ற மாதிரி நம்ம p of x க்கும் g of x க்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ரைட்? இப்போ நம்ம டிவிஷன் processல p of x இங்க எழுதுவோம். கரெக்ட்டா? g of x இங்க எழுதுவோம் and q of x இங்க வரும். சோ இப்போ நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் என்னது, இதுல இருக்கிற டிகிரியும் p of x ஓட டிகிரியும் q of x ஓட டிகிரியும் சேமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரினா என்னது, the highest power of the polynomial is the degree of the polynomial. ஸோ நம்ம எப்பவுமே highest power உள்ள டேர்மை தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ நான் இங்கே இப்போ எக்ஸ் கியூப்னு இங்கே எழுதுனேன் அப்படின்னா நமக்கு கோஷியன்ட்லேயும் என்ன வரணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் கியூப்னு வரணும். அப்போ தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் என்னது, 3. டிகிரி ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ் என்னது, 3. ஸோ டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நான் இங்கே எக்ஸ் பவர் 4ன்னு எழுதுனேன்னா நம்மளுடைய கோஷியன்ட்டு இங்கே என்ன வரணும், எக்ஸ் பவர் 4ன்னு தான் வரணும். அப்போ தான் இந்த கண்டிஷனை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம பி ஆஃப் எக்ஸுக்கும் ஜி ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோன்னு ஆகும். ரைட்? சரியா? இப்போ நான் எக்ஸ் கியூப் எழுதிட்டேன். அடுத்த டேர்ம் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்த டேர்ம் என்ன வரும், எக்ஸ் வரும். ரைட்டா? இப்போ இந்த டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸும் டிகிரி ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக வரணும் அப்படின்னா நம்ம ஜி ஆஃப் எக்ஸை ஒரு கான்ஸ்டன்ட்டை, ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் 2ஓ 3ஓ -1ஓ -2ஓ -5ஓ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டை மட்டும் எக்ஸாம்பிளாக கொடுத்தோன்னா தான் இந்த 2 டிகிரியும் நமக்கு ஈக்குவலாக வரும். இப்போ நான் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். அப்போ இங்க p of x உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆ கொடுக்கணும். கரெக்ட்டா? p of x உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆ கொடுக்கணும். g of x நான் 3ன்னு கொடுத்தேன்னா p of x உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ஆ கொடுக்கணும். சரியா? இப்போ இந்த 2 வச்சு நான் இங்க 4x³ + 2x² + 2x நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு கோஷியன்ட்ல இந்த சேம் x³ வரும், சேம் x² டேர்ம் வரும், சேம் x டேர்ம் வரும். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வேணா மாறும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 2ஆல டிவைட் பண்ணிடுவோம். சரியாமா? புரிஞ்சுதா? இப்போ கான்ஸ்டன்ட் வந்து நம்ம மல்டிபிள் ஆஃப் 2ஆவும் கொடுத்துக்கலாம், அதர் தென் மல்டிபிள் ஆஃப் 2ஆவும் கொடுத்துக்கலாம். என்னவா வேணா கொடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட்டை மல்டிபிள் ஆஃப் 2ஆ கொடுத்தோம்னா ரிமைண்டர் நமக்கு 0 வரும். அதர் தென் மல்டிபிள் ஆஃப் 2ஆ கொடுத்தோம்னா ரிமைண்டர் நமக்கு 0வை தவிர வேற ஏதாவது நம்பர்ஸ் வரும். ஸோ புரிஞ்சுதா? நான் இங்கே இப்போ கான்ஸ்டன்ட்டை +5ன்னு கொடுக்குறேன். ரைட்? இப்போ இங்கே p of x என்னது, 4x³ + 2x² + 2x + 5. நம்மளுடைய g of x என்னது, 2. ஸோ இப்போ நான் இந்த p of x-ஐ இந்த g of x-ஆல டிவைட் பண்ண போகிறேன். ரைட்? கோஷியன்ட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும். ஸோ தட் நான் அந்த டேர்மை இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த சேம் 4x³ வரணும். அப்போ கோஷியன்ட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னதுமா, 2. ஸோ இங்கே 2 இருக்குது. இங்கே நான் 2 போட்டேன்னா 2 × 2 4 x³ வந்து நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ரைட்? ஸோ 2 × 2x³ என்னது, 4x³. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இதோடைய சைனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், மைனஸ் ஆகுது. 4x³ 4x³ கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த 2x² கீழே இறக்குறோம். ஸோ 2x² கீழே இறக்கிட்டு நெக்ஸ்ட் கோஷியன்ட்டோட நெக்ஸ்ட் டேர்ம் எனக்கு வேணும். அந்த டேர்ம் கூட நான் இந்த 2வை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த சேம் 2x² வரணும். அப்போ அந்த டேர்ம் என்னது, x².
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டூ என்னதுமா 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே மைனஸ் சேஞ்ச் பண்ணுறோம். 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த 2xஐ கீழே இறக்குறோம். நெக்ஸ்ட்டு கோஷியன்ட்டோட நெக்ஸ்ட் டேர்ம் வேணும். அந்த டேர்ம் கூட இந்த 2வை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த சேம் 2x வரணும். அப்போ அந்த டேர்ம் என்னது ப்ளஸ் எக்ஸ், ரைட். அப்போ எக்ஸ் இன்ட்டு 2 என்னதுமா 2x. நெக்ஸ்ட்டு இந்த 2x உடைய சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த 5வை கீழே இறக்குறோம். ஸோ 5 கீழே இறங்கும் போது மறுபடியும் கோஷியன்ட்டோட லாஸ்ட் டேர்ம் வேணும். அந்த டேர்ம் கூட நம்ம இந்த 2வை மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்னது அது 2 2s are 4, ரைட். ஸோ 5 minus 4 என்ன ஆகுது 1 ஆகுது. ரிமைண்டர் 1 ஆகுது, ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த p of x உடைய கான்ஸ்டன்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருந்தால் ரிமைண்டர் 0 கிடைக்கும். நமக்கு p of x ஓட கான்ஸ்டன்ட் 5 இருக்கிறதுனால நமக்கு ரிமைண்டர் 1 கிடைச்சிருக்கு. ஸோ புரிஞ்சுதான், டிகிரி ஆஃப் p of x is equal to டிகிரி ஆஃப் q of x இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் p of xக்கும் g of xக்கும் எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு புரிஞ்சுதா. p of x வந்து நம்ம x cube x ஸ்கொயர் xன்னு என்ன வேணால் எடுத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட் x ஸ்கொயர்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் x டேர்ம் கூட எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். g of x வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த கான்ஸ்டண்ட்டோட மல்டிபிளாக தான் p of x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணும்போது நமக்கு q of x ஓட டிகிரியும் p of x ஓட டிகிரியும் ஈக்குவலாக வந்துடும். ஸோ புரிஞ்சுதாமா. ஸோ சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், சின்ஸ் டிகிரி ஆஃப் p of x is equal to டிகிரி ஆஃப் q of x, let us assume that p of x is equal to 6x square plus 2x plus 2, g of x is equal to 2. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் p of x வந்து நம்ம x ஸ்கொயர் xன்னு எழுதிக்கிறோம். g of x 2ன்னு எடுத்ததுனால p of x உடைய கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எழுதியிருக்கோம், ரைட். When p of x is divided by g of x, we get q of x is equal to 3x square plus x plus 1. So, இந்த 6x square plus 2x plus 2வை நம்ம இந்த 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கோஷியன்ட்டோட ஃபஸ்ட் டேர்ம் வேணும். அந்த டேர்ம் கூட இந்த 2வை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சேம் 6x ஸ்கொயர் வரணும். ஸோ அந்த டேர்ம் என்னதுமா 3x ஸ்கொயர், ரைட். ஸோ இந்த 6x ஸ்கொயருடைய சைனை சேஞ்ச் பண்ணுறோம். 6x ஸ்கொயர் மைனஸ் 6x ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த 2xஐ கீழே இறக்குறோம். கோஷியன்ட்டோட நெக்ஸ்ட் டேர்ம் வேணும். அந்த டேர்ம் கூட இந்த 2வை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சேம் 2x வரணும். அப்போ கோஷியன்ட்டோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னதுமா x. ஸோ 2 into x 2x, சைன் சேஞ்ச் பண்ணுறோம். 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த 2வை கீழே இறக்குறோம். நெக்ஸ்ட் டேர்ம் என்னது 2 into 1 2, ரைட். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுறோம். 2ம் 2ம் கேன்சல் ஆகுது. ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ when p of x is divided by g of x, we get q of x as 3x square plus x plus 1 and r of x is 0. ஸோ இந்த இடத்துல பாருங்க, டிகிரி ஆஃப் p of xம் டிகிரி ஆஃப் q of xம் என்னவா இருக்குது, நம்மளுடைய டிகிரி ஆஃப் p of x என்னது 2, டிகிரி ஆஃப் q of x என்னது 2, ரைட். ஸோ therefore டிகிரி ஆஃப் p of x is equal to டிகிரி ஆஃப் q of x is equal to 2, ரைட்மா. ஸோ கொஷினில் கொடுத்த மாதிரி நம்ம p of xக்கும் g of xக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். such that இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. டிகிரி ஆஃப் p of x is equal to டிகிரி ஆஃப் q of x சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டு செக் டிவிஷன் அல்காரிதம். டிவிஷன் அல்காரிதம் என்னது, p of x is equal to g of x into q of x plus r of x. ஸோ g of x, q of x, r of xலலாம் அந்தந்த பாலினாமியல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு p of x கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். ஸோ கம்ஃபர்டபுளுக்காக நான் இங்கே p of x என்னது g of x, q of x, r of x எழுதி வச்சுருக்கேன், ரைட். கன்சிடர் g of x into q of x plus r of x is equal to g of x என்னது 2 into q of x என்னது 3x square plus x plus 1 plus r of x. r of x என்னது 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு p of x கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். ஸோ 2 into 3x square என்னதுமா 6x square, 2 into x 2x, 2 into 1 plus 2. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 6x square plus 2x plus 2 plus 0ங்கிறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம், எதுவும் பண்ணலை. ஸோ இது என்னது பாருங்க, p of x 6x square plus 2x plus 2. ஸோ we got g of x into q of x plus r of x is equal to
P of x. Hence, division algorithm is satisfied. Right? Second subdivision, degree of Q of x is equal to degree of R of x. Question என்ன கொடுத்திருந்தாங்க? நம்ம polynomials P of x, G of x, Q of x, R of x க்கு example கொடுக்கணும் such that it should satisfy the condition degree of Q of x is equal to degree of R of x. Right? இப்போ நம்ம P of x க்கும் G of x க்கும் எந்த examples கொடுத்தா Q of x ஓட டிகிரியும் R of x ஓட டிகிரியும் சேமா இருக்குங்கிறத பார்க்க போறோம். Right? So, solution, since degree of Q of x is equal to degree of R of x, let us assume P of x is equal to x cube plus x, G of x is equal to x square. So, P of x x cube plus x எடுத்திருக்கேன், G of x x square எடுத்திருக்கேன். இப்போ P of x G of x ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த டிகிரி satisfy ஆயிடும். Right? அப்போ இந்த டிகிரி satisfy ஆகுற மாதிரி எப்படி P of x உம் G of x உம் எடுத்திருக்கோம்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, x cube plus x ன்னு எடுத்திருக்கேன் P of x, G of x x square ன்னு எடுத்திருக்கேன். அப்போ P of x ஓட டிகிரி என்னது 3, G of x ஓட டிகிரி என்னது 2. அப்போ G of x ஓட டிகிரி வந்து 1 less than P of x ஓட டிகிரி. Right? 2 is less than 3. So, G of x உடைய டிகிரி 1 less than P of x ஓட டிகிரியா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் satisfy ஆகும். Plus நம்ம இங்க ஒரு x கொடுத்திருப்போம். இந்த x கொடுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் x கிடைக்கும். So, இது மாதிரி நம்ம x power 4 plus x ன்னு எடுக்கலாம். P of x வந்து x power 4 plus x ன்னு எடுக்கணும். G of x வந்து x cube ன்னு எடுக்கணும். இங்கேயும் பாருங்க, G of x ஓட டிகிரி 3 ஆ இருக்கு, P of x ஓட டிகிரி 4 ஆ இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க 1. So, G of x ஓட டிகிரி 1 less than P of x டிகிரி. Right? இங்கேயும் நம்ம plus x ன்னு தான் எடுக்கணும். So, நீங்க இன்னொரு x power 5 எடுத்தாலும் இங்க plus x ன்னு தான் எடுக்கணும். G of x என்னவா எடுக்கணும்? x power 4 ன்னு எடுக்கணும். அப்போ இந்த x power 4 ஆல இந்த x power 5 plus x நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கண்டிஷன் satisfy ஆகும். Degree of Q of x is equal to degree of R of x. So, புரிஞ்சுதாமா? எப்படி P of x எடுக்கணும், எப்படி G of x எடுக்கணும்னு புரிஞ்சுதா? Now, let us divide P of x by G of x. Right? So, நம்ம P of x க்கு consider பண்ண example x cube plus x and G of x க்கு consider பண்ண example x square. இப்போ இந்த x cube plus x x square ஆல divide பண்ணும்போது degree of Q of x is equal to degree of R of x ங்கிற கண்டிஷனை satisfy பண்ணுதா இல்லையான்னு பார்ப்போம். Right? So, நான் இப்போ divide பண்ண போறேன். x square ஆல இந்த x cube plus x divide பண்ண போறேன். quotient ஓட term வேணும். அந்த term கூட நான் இந்த x square multiply பண்ணேன்னா எனக்கு same x cube கிடைக்கணும். அப்போ quotient ஓட அந்த term என்னதுமா? x. x into x square x cube. இப்போ இந்த x cube ஓட சைன் மாறுது, minus x cube minus x cube cancel ஆகுது. இந்த x நம்ம கீழே இறக்குறோம். Right? So, இந்த x வந்துடுச்சு. இங்கயோட division process stop ஆகுது. ஏன் stop ஆகுது? Degree of R of x less than degree of G of x ன்னு வருது. அதாவது இங்க R of x ஓட டிகிரி என்னது 1. G of x ஓட டிகிரி என்னது 2. அப்போ 1 is less than 2ங்கிறதுனால இங்கயோட division process stop ஆகுது. So, நமக்கு quotient Q of x என்ன கிடைச்சிருக்கு? x. Remainder R of x என்ன கிடைச்சிருக்கு? x. அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய condition satisfy ஆகுதா? Degree of Q of x is equal to degree of R of x is equal to 1ங்கிற condition satisfy ஆகுது. So, இன்னொரு example எடுத்து பார்ப்போம். நான் என்ன சொன்னேன்? x power 4 plus x நம்ம P of x consider பண்ணோம்னா G of x என்ன consider பண்ணணும்? x cube மட்டும், வெறும் monomial term x cube மட்டும் consider பண்ணணும். இந்த 4 விட 1 கம்மியா இருக்கிற டிகிரி உள்ளத consider பண்ணணும். அதுதான் x cube. Right? இப்போ நான் இந்த x cube ஆல x power 4 plus x divide பண்ணி இந்த condition satisfy ஆகுதான்னு பார்க்க போறேன். So, quotient ஓட எனக்கு ஒரு term வேணும். அந்த term கூட நான் இந்த x cube multiply பண்ணா எனக்கு same x power 4 வரணும். அப்போ quotient ஓட அந்த term என்னதுமா? x. x into x cube x power 4. So, next என்ன பண்ண போறோம்? இந்த x power 4 ஓட sign change பண்ண போறோம் minusன்னு. x power 4 minus x power 4 cancel ஆகும். So, இந்த x நான் கீழே இறக்குறேன். இங்கயோட நம்ம division process stop ஆகுது. ஏன்? degree of R of x is less than degree of G of xங்கிறதுனால நமக்கு remainder x ன்னு கிடைச்சிருச்சு. Right? இப்போ பாருங்க, quotient-ம் x தான், remainder-ம் x தான். quotient ஓட டிகிரியும் 1 தான், remainder ஓட டிகிரியும் 1 தான். Right? அப்போ இந்த இடத்துல இந்த condition satisfy ஆகுதா? degree of Q of x is equal to degree of R of xங்கிற condition satisfy ஆகுதா? So, நம்ம இந்த condition satisfy ஆகிற மாதிரி எப்படி examples எடுக்கணும்? P of x உடைய
டிகிரியில இருந்து ஒரு டிகிரி கம்மியா g of x எடுக்கணும் plus ஒரு x மட்டும் சேர்த்துக்கணும். டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் சேம் டிகிரி கிடைக்கும். ரைட்? Now to check division algorithm. So division algorithm என்னதுமா? P of x is equal to g of x into q of x plus r of x. Right? So consider g of x into q of x plus r of x is equal to g of x என்னது x square into q of x என்னது x plus r of x என்னது x. So g of x into q of x plus r of x. இதை simplify பண்ணும்போது நமக்கு p of x கிடைக்குதான்னு பார்ப்போம். x square into x என்னதுமா x cube plus x அப்படி எழுதுறோம் which is equal to p of x. x cube plus x தான் நம்ம p of x. அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு p of x. Hence g of x into q of x plus r of x is equal to p of x. Hence division algorithm is also satisfied. Right? Third subdivision, degree of r of x is equal to 0. So question என்ன கொடுத்திருந்தாங்க நம்ம polynomials p of x, g of x, q of x, r of x க்கு examples கொடுக்கணும் such that it should satisfy this condition. Degree of r of x is equal to 0ங்கற condition satisfy ஆகணும். Solution, since degree of r of x is equal to 0 implies remainder is constant. Degree of r of x is equal to 0 னா என்ன அர்த்தம்? Remainder வந்து கான்ஸ்டன்ட்டா வருதுன்னு அர்த்தம். Okay? So let us assume p of x is equal to 5x square plus 10x plus 8. g of x is equal to 5. நான் subdivision 1ல சொன்ன மாதிரி தான் நம்ம p of x வந்து x square plus x நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல x cube. So first term என்னவா வேணா எடுத்துக்கலாம் x cube, x power 4 என்னவா வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு ஆர்டரா நம்ம அடுத்தடுத்த டேர்ம்ஸ் எழுதிக்கணும். g of x வந்து கான்ஸ்டன்ட்டா எடுக்கணும். ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு இந்த கண்டிஷன் satisfy ஆகும். ஓகே, g of x ல வந்து வேரியபிள் வராம பாத்துக்கங்க. இப்போ நான் இங்க g of x ல 5 ன்னு எடுத்துக்கிறதுனால என்னுடைய coefficients of p of x multiples of 5 நான் எழுதிக்கலாம். 5x square plus 10x constant வந்து நீங்க multiples of 5 ஆவும் எழுதிக்கலாம், other than multiples of 5 ஆவும் எழுதிக்கலாம். multiples of 5 இந்த constant எடுத்தீங்கன்னா remainder 0 கிடைக்கும். other than multiples of 5 எடுத்தீங்கன்னா remainder வந்து 0 தவிர வேற ஏதாவது நம்பர் கிடைக்கும். ரைட்? இப்போ நான் இங்க எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கேன்? 5x square plus 10x. இங்க வந்து இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து other than multiples of 5 எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இந்த 5x square plus 10x plus 8 5 ஆல டிவைட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் satisfy ஆகுதா இல்லையான்றதை பார்க்கலாம். ஸோ புரிஞ்சுதாமா? p of x யும் g of x யும் எப்படி கன்சிடர் பண்ணணும் இந்த கண்டிஷன் satisfy பண்றதுக்குன்றது புரிஞ்சுதா? Let us now divide p of x by g of x. So என்னது 5x square plus 10x plus 8 நான் 5 ஆல டிவைட் பண்ண போறேன். எனக்கு கோஷியன்ட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும். அந்த டேர்ம் கூட நான் இந்த 5 மல்டிப்ளை பண்ணேன்னா நமக்கு சேம் இந்த 5x square வரணும். அப்போ கோஷியன்ட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? x square. அப்போ x square into 5 என்னதுமா? 5x square. நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்றோம். 5x square minus 5x square கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் 10x கீழே இறக்குறோம். அகைன் கோஷியன்ட்டோட எனக்கு செகண்ட் டேர்ம் வேணும். அந்த டேர்ம் கூட நான் இந்த 5 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த சேம் 10x வரணும். அப்போ அந்த டேர்ம் என்னது? 2x. ஸோ 2x into 5 என்ன ஆகுது? 10x ஆகுது. இப்போ இந்த 10x ஓட சைன் சேஞ்ச் பண்றோம். 10x minus 10x கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த 8 இறக்குறோம். நெக்ஸ்ட் 5 1s are 5 ன்னு 5 போட்டுக்கிறோம். இந்த 5 ஓட சைன் சேஞ்ச் பண்றோம். 8 minus 5 நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. இங்க டிகிரி ஆஃப் r of x என்னவா இருக்குது? 0வா இருக்குது. ரைட்? இங்க கான்ஸ்டன்ட் 3 கிடைச்சதுனால இங்க x இல்லாததுனால x பவர் 0 ன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். x பவர் 0 ன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ இங்க டிகிரி r of x என்னவா ஆயிடுது? 0 ஆயிடுது. சோ 5x square plus 10x plus 8 5 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த கண்டிஷன் satisfy ஆகுது. Therefore, we got quotient q of x is equal to x square plus 2x plus 1. Remainder r of x is equal to 3. Therefore, degree of r of x is equal to 0ங்கற கண்டிஷனை satisfy பண்ணிடுச்சு. Right? Next, to check division algorithm. Division algorithm என்னது? p of x is equal to g of x into q of x plus r of x. Consider g of x into q of x plus r of x is equal to g of x என்ன நம்ம எடுத்தோம்? 5 ன்னு எடுத்தோம். q of x என்னது? x square plus 2x plus 1
ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் என்னது 3. ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு பி ஆஃப் எக்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். 5 into x square 5x square 5 into 2x plus 10x 5 into 1 5 plus 3 அப்படியே எழுதுறோம். ஸோ 5x square plus 10x 5 plus 3 என்ன ஆகுது plus 8. இதுதான் நம்ம கன்சிடர் பண்ண p of x. ரைட்? ஸோ நமக்கு p of x கிடைச்சிருச்சு. Therefore we got g of x into q of x plus r of x is equal to p of x. Hence division algorithm is also satisfied. Right? Coefficients, constants, degree of the polynomial இந்த மாதிரி basic thingsல டவுட் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ பாலினாமியல் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற வீடியோவை ரெஃபர் பண்ணுங்க. அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, students.